Hello everyone, welcome to ECBEd. இந்த வீடியோல Rashtriya Madhyamik Siksha Abhiyan பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக் கான்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷன்ல செகண்ட் யூனிட்ல இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் RMSA யோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். RMSA ஸ்கீமை கவர்மெண்ட் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, RMSA ஸ்கீமுக்கு முன்னமே SSA ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. SSA சர்வ சிக்ஷா அபியான். இது பிரைமரி எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் குவாலிட்டி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றதுக்கும் எல்லா சில்ட்ரனுக்கும் அதாவது எலிஜிபிள் சில்ட்ரனுக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கணும், கம்பல்சரி எஜுகேஷன் கிடைக்கணும். அதுக்காக தான் SSA ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. SSA ஸ்கீம் ஒரு நல்ல சக்சஸா இருந்தது. ஸோ SSA ஸ்கீம் மாதிரி செகண்டரி எஜுகேஷனுக்கும் ஒரு ஸ்கீம் வேணும், நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கு ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்கீம் தேவை அப்படின்னு தான் ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் ஸ்கீமை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மார்ச் 2009 லான்ச் பண்ணாங்க. தென் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் 2009-2010 ஸ்டார்ட் ஆயிட்டு. தென் அப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் எல்லா எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் செகண்டரி எஜுகேஷன் அக்சசிபிளா இருக்கணும். தென் அந்த எஜுகேஷன் நல்ல குவாலிட்டியா இருக்கணும். ஸோ நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். தென் டு அச்சீவ் அன் என்ரோல்மெண்ட் ரேட் ஆஃப் 75%. தட் மீன்ஸ் ஸ்டார்டிங்ல 2005-2006 இயர்ல அந்த என்ரோல்மெண்ட் ரேட் ரொம்ப கம்மியா இருந்தது. அதாவது 52.26% தான் இருந்துச்சு. என்ரோல்மெண்ட் ரேட்னா பிரைமரி எஜுகேஷன் முடிச்சு செகண்டரி எஜுகேஷன் ஜாயின் பண்ண வேண்டிய சில்ட்ரன் ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க, செகண்டரி எஜுகேஷன்ல ஜாயின் ஆகல. அதனால தான் என்ரோல்மெண்ட் ரேட் கம்மியா இருந்துச்சு. ஸோ அந்த என்ரோல்மெண்ட் ரேட்டை 75% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதான் அவங்களோட இன்னொரு அப்ஜெக்டிவா இருந்தது. தென் இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், செகண்டரி ஸ்கூல்ல கொடுக்குற குவாலிட்டி எஜுகேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் நிறைய நார்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த நார்ம்ஸை இந்த செகண்டரி ஸ்கூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அச்சீவ் பண்ண முடியும். தென் ஸோ ஜெண்டர் கேப், சோஷியல் எக்கனாமிக் கேப், இந்த டிசபிலிட்டி பேரியர்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். கேர்ள் சில்ட்ரன் ஸ்கூலுக்கு வரணும். தென் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சொசைட்டியில் உள்ள பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு வரணும். அதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும். இது ஒரு எய்மா இருந்தது. Then providing universal access to secondary level education by 2017. அதாவது 2017 100% enrollment rate. எல்லா பிரைமரி எஜுகேஷன் முடிச்சு செகண்டரி எஜுகேஷன் சேர வேண்டிய குழந்தைங்க எல்லாமே கண்டிப்பா ஸ்கூல்ல ஜாயின் ஆயிருக்கணும். தென் டு அச்சீவ் யூனிவர்சல் ரிட்டன்ஷன் ரேட் பை 2020. பை 2020ல எல்லாருமே செகண்டரி எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். செகண்டரி எஜுகேஷன் ஜாயின் பண்ணவங்க செகண்டரி எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். தென் விஷன் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் விஷனே குவாலிட்டி செகண்டரி எஜுகேஷன் கொடுக்கறது, நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். தென் எவ்ரி 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு செகண்டரி ஸ்கூல் இருக்கணும். தென் எவ்ரி 7 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கணும். தென் RMSAல 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை உள்ள கிளாஸஸ் தான் கவர் பண்ணாங்க. SSAல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரையும் கவர் பண்ணாங்க. RMSAல 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர் பண்ணாங்க. தென் பை த இயர் 2017ல 100% என்ரோல்மெண்ட் ரேட்டை அச்சீவ் பண்ணணும். அது அவங்களோட எய்மா இருந்தது. தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், கேர்ள்ஸ், ஹேண்டிகேப் சில்ட்ரன் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா கேர்ள் சில்ட்ரன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் சில்ட்ரன் தான் ரொம்ப ட்ராப் அவுட் ஆகிறாங்க. செகண்டரி எஜுகேஷனுக்கு அவங்க ரொம்ப மோட்டிவேட் ஆகல. ஸோ அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி மார்ஜினலைஸ் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, ஹேண்டிகேப் சில்ட்ரன், கேர்ள்ஸ் இவங்க எல்லாரும் மோட்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்தாதான் இந்த 100% என்ரோல்மெண்ட் ரேட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். தென் செகண்டரி எஜுகேஷன் கான்ஸ்டண்டா ஒரே ஃபார்மா இருக்காம அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகணும். ஸோ தென் ட்ரைபல் ஏரியாஸ்ல இருக்க சில்ட்ரனுக்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதாவது உண்டு பள்ளி. ஸோ தட் அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணி கத்துக்குவாங்க. தென் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸ்டாஃபுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாஃப் இருக்கிற ஏரியாஸ்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா அவங்க ஸ்கூல் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ அதனால ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்டோட பெனிஃபிட்டுக்காகவும் ஸ்டாஃப்ஸோட அதாவது டீச்சர்ஸோட பெனிஃபிட்ஸ்க்காகவும் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஏற்படுத்தி கொடுக்கணும். தென் எந்த ஸ்டூடெண்ட்டுமே செகண்டரி எஜுகேஷன்ல ஜாயின் பண்ண பிறகு பாதியில ட்ராப் அவுட் ஆகக்கூடாது. ஜெண்டர் ரீசன்னாலேயோ, எக்கனாமிக் ரீசன்னாலேயோ, வேற ஏதாவது டிசபிலிட்டினாலேயோ செகண்டரி எஜுகேஷன்ல ஜாயின் பண்ண பிறகு ட்ராப் அவுட் ஆகக்கூடாது. ஸோ தென் எல்லா ஸ்கூலும் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க நார்ம்ஸை ஃபாலோ பண்ணணும். அவங்க என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்பதான் குவாலிட்டி எஜுகேஷன் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ப்ரொவைட் பண்றதுக்குள்ள அடிஷனல் எக்ஸ்பெண்டிச்சரை கவர்மெண்ட் கொடுப்பாங்க. தென்
இந்த கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ற ஃபண்டை வந்து இந்த ஸ்கூல்ஸ் வந்து ப்ராப்பரா செலவு பண்றாங்களா, அல்ல ஏதாவது ஊழல் பண்றாங்களா, அதை செக் பண்றதுக்குன்னு ஒரு கண்ட்ரோலிங் மெக்கானிசமை வந்து இந்த ஸ்கீம்ல வந்து டிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு ஸ்டெப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணா நம்ம காமன் ஸ்கூல் சிஸ்டம், அதாவது ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷனை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். தென் RMSA மூலமா என்னெல்லாம் பிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து கிளாஸ் ரூமும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடிஷனல் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. தென் லேபரட்டரி செட்டப் பண்ணி கொடுத்தாங்க. லைப்ரரிஸ், ஆர்ட்ஸ் கிராஃப்ட்ஸ் ரூம், தென் செப்பரேட் டாய்லெட் பாக்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவிஷன்ஸ், குடிநீர் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்தாங்க. தென் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப தூரமான ஏரியாவில், ஹில் ஏரியாஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு போறது கஷ்டமா இருக்கும். அதனால அவங்க அங்கேயே தங்கி அங்கேயே டீச் பண்ற மாதிரி டீச்சர்ஸுக்கும் வந்து ஹாஸ்டல் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. தென் குவாலிட்டி இன்டர்வென்ஷன்ஸ் ப்ரொவைடட், அதாவது குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸ் வந்து குறைவா இருந்தாங்கன்னா அடிஷ்னல் டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்றதுக்கு எஃபர்ட் எடுத்தாங்க. தென் சில்ட்ரன் வந்து சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகப் ஆவாங்க. ஸோ அவங்க எபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்தாங்க. அந்த சப்ஜெக்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. தென் டீச்சர்ஸுக்கு வந்து இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க வந்து அந்த சப்ஜெக்ட்ல அப்கிரேட் ஆகுறதுக்கும் அவங்க டெக்னாலஜில வந்து ரொம்ப அப்டேட் ஆகுறதுக்கும், ஸோ தட் அவங்க வந்து சில்ட்ரனுக்கு நல்லா டீச் பண்ணுவாங்க. இப்போ சிலபஸ் வந்து அவங்க ரிஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த சிலபஸை வந்து எப்படி டீச் பண்ணணும் அதை பற்றின ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் எல்லாம் வந்து டீச்சர்ஸுக்கு வந்து நடத்தினாங்க. தென் சயின்ஸ் லேபரட்டரிஸ் எல்லாம் வந்து சில்ட்ரனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஐசிடி எனேபிள் எஜுகேஷன், அதாவது கான்ஃபரன்ஸ், வீடியோ கான்ஃபரன்சிங், கெஸ்ட் லெக்சரிங், இந்த மாதிரிலாம் ஆன்லைன் கிளாஸஸ் மூலமா கெஸ்ட் லெக்சரிங் எல்லாம் செட்டப் பண்ணாங்க. அதுக்கு தேவையான கம்ப்யூட்டர்ஸ், லேபரட்டரி ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து RMSA மூலமா ப்ரொவைட் பண்ணாங்க. தென் அந்த டைம் பீயிங்க்கு ஏற்ற மாதிரி கரிக்குலமே ரிஃபார்ம் பண்ணாங்க, சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் டீச்சிங் லேர்னிங் மெத்தடையும் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், தென் லேர்னர் சென்டர் டீச்சிங் மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ல இன்க்ளூட் பண்ணாங்க. தென் இக்விட்டி இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னா ஈக்குவாலிட்டிக்காக என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இன் மைக்ரோ பிளானிங். மைக்ரோ பிளானிங்னா அந்த லொக்காலிட்டியில இருக்கவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்கூல்ல ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. தென் ஆஷ்ரம் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணாங்க. SC ST மைனாரிட்டி பீப்புள் இருக்கிற ஏரியால வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. வீக்கர் செக்ஷன், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், தென் கேர்ள்ஸ் அந்த உங்களுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் என்ரோல்மெண்ட் டிரைவ் வந்து ஏற்படுத்தினாங்க. விழிப்புணர்வு என்ரோல்மெண்ட் டிரைவ்னா விழிப்புணர்வு முகாம் நடத்தி அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து கண்டிப்பா சேரணும், அந்த மாதிரி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ல வந்து என்ரோல் பண்ணாங்க. தென் ஸ்கூல்ஸ்ல வந்து மேல் ஸ்டாஃபுக்கு ஈக்குவலாட்டு ஃபீமேல் ஸ்டாஃப்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. தென் கேர்ள்ஸுக்கு வந்து செப்பரேட் டாய்லெட் பாக்ஸ் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து செட்டப் பண்ணி கொடுத்தாங்க. ஃபண்டிங் மெக்கானிசம். ஸோ இந்த RMSA ஸ்கீமை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ஃபண்டுமே வந்து அவங்க தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ஃபண்டை எந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து அப்ரூவ் ஆயிருக்கோ, அந்த ஃபண்டுக்காக அப்ரூவ் ஆயிருக்காங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஏஜென்சிக்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பிளான்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 75% ஆஃப் த ஃபண்டை ப்ரொவைட் பண்ணாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 25% ஆஃப் த ஃபண்டை ப்ரொவைட் பண்ணாங்க. மூலமாக என்னெல்லாம் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். RMSA வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு செகண்டரி எஜுகேஷன்ல வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய என்ரோல் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய என்ரோல் ஆனதுனால நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுது. தென் நிறைய என்ரோல்மெண்ட் டிரைவ் எல்லாம் நடத்தி கேர்ள்ஸ் சில்ட்ரனே நம்ம ஸ்கூல்ல என்ரோல் பண்ணனால வந்து ஜெண்டர் கேப் வந்து ரெடியூஸ் ஆச்சுது. தென் 10th 5-year பிளான்ல வந்து நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இன் 2018ல வந்து சமக்ர சிக்ஷா அபியான் ஒரு ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த ஸ்கீம்ல வந்து SSC RMSA அந்த 2 ஸ்கீம்ஸையும் வந்து இன்டெகிரேட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, SSA வந்து பிரைமரி எஜுகேஷன் மட்டும் டீல் பண்ணாங்க, RMSA வந்து செகண்டரி எஜுகேஷன் டீல் பண்ணாங்க. இப்படி செக்மெண்டா இல்லாம ப்ரீ ஸ்கூல்ல இருந்து +2 வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டாண்டர்டுமே வந்து ஒரே ஸ்கீமுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சமக்ர சிக்ஷா அபியான் ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதுதான் வந்து RMSA ஸ்கீமை பத்தின ஒரு ஓவர்வியூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.